1943 ஆண்டு உற்பத்தி செய்தது. ரால் சைஸை பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரால். வடமாகாணத்தில் சுற்றுலா பணியகத்தினால தமிழோட பாரம்பரியங்களை உள்ளடக்கி இந்த 1960ஆம் ஆண்டு வண்டி எனக்கு விருப்பத்தில் அந்த வண்டியை எடுத்து வச்சுக்க. திருவிழாவில் என்னென்ன மாதிரியான உணவுகள் இருக்க போகும்? இது 400 பொரியல், அது 500. போனண்டு கார் வந்து வணக்கம் ரவலை. வடமாகாணத்தில் சுற்றுலா பணியகத்தினால ஒரு மிக சிறந்த ஏற்பாட்டின் கீழே அணிவகுப்பானது நடைபெறப் போகின்றது. முக்கியமாக சொல்லப்போனால் தமிழரோட பாரம்பரிய விளையாட்டுகள், தமிழோட பாரம்பரியங்களை உள்ளடக்கி இந்த அணிவகுப்பு இருக்க போகின்றது. அதன் பின்னர் பழைய காலங்களிலே பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த கார்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் பின்னால் அந்த கார்களுடைய அணிவகுப்பு நடைபெறும். இவ்வாறு மிக சிறப்பாக திட்டமிட்ட இந்த அணிவகுப்பானது முடிகின்ற இடம் பார்த்தோம்னா முற்றவழியில் உள்ள அந்த உணவு திருவிழா நடைபெறுகின்ற அந்த பகுதியிலே முடிவடையும். அதேபோல் அந்த உணவு திருவிழாவில் என்னென்ன மாதிரியான உணவுகள் இருக்க போகின்றன என்பது சம்பந்தமான பல விடயங்களை ஒன்றிணைத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இணையதனுடைய சேனலுக்கு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வட மாகாணத்தின் சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் மிக சிறப்பான ஒரு பவனி ஊர்வலமானது நடைபெறப் போகின்றது. யாழ்ப்பாணத்தினுடைய அந்த பழைய காலங்களில் பயன்படுத்திய அந்த கார்கள் தற்பொழுதும் பயன்பாட்டில் இருக்கின்றன. அந்த கார்களுடைய பவனியானது நடைபெறப் போகின்றது. அத்தோடு மட்டுமல்லாது தமிழருடைய கலை கலாச்சாரங்களுடன் இன்னி பிணைந்த கலாச்சார நிகழ்வுகளோடு இந்த ஊர்வலமானது நடைபெறப் போகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அதனை நாங்கள் பார்ப்போம். ஃபுட் ஃபெஸ்டிவல் நடைபெறுகின்ற இடத்தினை நோக்கி இந்த பவனியானது செல்ல இருக்கின்ற காட்சிகளையும் நாங்கள் பார்க்கலாம். பாரம்பரியங்களோடு உள்ள அந்த மாட்டு வண்டிகளும் தயார் நிலையில் இருக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். கலை கலாச்சார நிகழ்வுகளுக்கான அந்த ஏற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வெளிநாட்டவர்களும் பார்வையிட்டு செல்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு கார்களும் பார்ப்பதற்கே மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் அதே பழைய அந்த பாகங்களை வைத்து இருப்பதனையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது வந்து ஆஸ்டின் A40 என்று சொல்றது. இது 1943ஆம் ஆண்டு உற்பத்தி செய்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலே இன்றைக்கும் கொழும்பு போகக்கூடிய கண்டிஷனில் தான் நிற்கிது. அந்த மாதிரி ஒரிஜினலாகவே நிற்கிது. வந்தபடியே டிங்கர் வேலையோ இந்த வேலையும் செய்தபடி இல்லை, ஒரிஜினல் வளத்தோடு நிற்கிது. இல்லை இல்லை இல்லை, இது நாங்கள் இது களியங்காட்டில்ங்கிறத உண்மையில இது நானும் ஓனரில் என் ஃப்ரெண்டில் தான் இன்றைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். இது பின்னுக்கு நிற்கிறதும் அவர்கிட்ட காட்டுறேன். இல்லை இல்லை இல்லை, அந்த இதுக்கு அடுத்ததான் இன்றைக்கி ஒக்ஸ்ஃபோர்ட் கார் நிற்குது, அதுவும் அவர்கிட்ட தான். இது கிட்டத்தட்ட 88 82 83 வருஷத்துக்கு மேலே ஒரிஜினலாக நிற்கிது. எல்லாம் ஒரிஜினல் வளத்தோட நிற்கிது. பார்க்கலாம், திறந்து பாருங்க. இதில் உள்ள அந்த முன்னுக்குள்ள ஃபொக்லாம்புன்னு சொல்கிறது அந்த லைட்டு, மற்றது முன்னுக்குள்ள ஹோனை பென்ஸ் ஹோன்ற உள்ளுக்குள்ள ஒரு ஹோன் இருக்குது, லூகாஸ் ஹோனுண்டு. அது வந்து லூகாஸ் ஹோனுன்றது கிட்டத்தட்ட 55-60,000 ரூபா கிட்ட போகும். முன்னுக்குள்ள பென்ஸ் ஹோன் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரிஜினல் ஹோன் நல்ல ஹோன் இருக்குமா இருந்தா. லைட்டுகள் எல்லாம் 1-1.5 லட்சத்துக்கு மேலே போகும். இது கலர் இதே கலர் தான். எனக்கும் இந்த பழைய வாடுறது நான் முதல் பழையினது ஆஸ்டின் 8, அதெல்லாம் முதல் ஸ்டியரிங்கை தொட்டு பார்த்தது. அதால் எனக்கு எங்கள்கிட்ட முதல்ன்றது A40 பரினான்னு சொல்லி, இதே காரில் பரினாண்டு சின்ன கார் உண்டு. அப்போ அதால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அவர் கேட்டார் இந்த இடத்துக்கு வாரியாண்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கிலாந்து இதுக்கு நிற்கிற கார் அது அந்த ஆள் நிற்கிறார். அது வூல்ஸ்லின்னு சொல்கிறது, அதுவும் இங்கிலாந்து கார் தான். அவரோட காய்ச்சிங்கன்னா முழு டீட்டெயிலும் ஃபுல் கிளியராக தருவோம். இது இங்கிலாந்து கார்.
3 கம்பெனி கலபரேஷன், அதாவது கூட்டு முயற்சியில் செய்யப்பட்ட வாகனம். ஆஸ்டின் கம்பெனி என்ஜினும், மொரிஸ் கம்பெனி சஸ்பென்ஷன், கியர்பாக்ஸ், டிஃபரன்சர் இவ்வளவு மொரிஸ் கம்பெனி கொடுத்தது. பொடி மட்டும் வூல்ஸ்லி கம்பெனியால் செய்யப்பட்டிருக்குது. என்ன இந்த கார் வந்து இலங்கையில் முதல் 1960ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணி இருக்குது. இவ்வளோ காலமும் எங்களோட ரன்னிங்லேயே இருக்குது. இப்போவும் இது அந்த ஹேண்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வசதி உள்ள கார். ஜெக் எல்லாம் மேனுவல் ஜெக் இருக்குது. 1500 சிசி என்ஜின், காரோட என்ஜின். இது வழியில் எடுத்து நாங்கள் பார்க்குறது வந்து இந்த காரோட வந்து செக். காரோட வந்து அந்த ஜெக்கை பயன்படுத்தி உயர்த்துகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ரெண்டு சில்லுமே நம்மளுடைய அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் தற்பொழுது ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தற்போது அந்த பேரணியானது ஆரம்பிப்பதற்காக நிற்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழர்களுடைய அந்த பாரம்பரியமான அந்த கோலாட்டம், அதே மாதிரி மயிலாட்டம் போன்றவை நடைபெற போகின்றன. அந்த வகையிலே அதற்கு அப்பால் நாங்கள் பார்த்தோம் என்றால் முக்கியமான அந்த சிலம்பாட்டம் மற்றும் அந்த வாளால் அடிபடுதல் போன்ற விடயங்களும் செய்யப்பட போகின்றன. அதன் பின்னால் அந்த பழைய கார்களுக்குடைய அந்த அணிவகுப்பும் நடைபெற போகின்றது. தற்பொழுது அந்த பேரணியானது தொடங்கி இருக்கின்றது. அந்த பேரணியில் முதலாவதாக எங்களுடைய பாரம்பரியங்களோடு பின்னிப்படைந்த அந்த மாட்டு வண்டியில் முன்னுக்கு வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கின்றது. அதே போல அந்த பழைய காலங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள கார்களுக்குள்ளான பவனியும் வந்து பின்னால் வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். அந்த கார்களுக்கு உரித்தான அந்த தோன்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எல்லா கார்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
அவர்கள் அடுக்கடுக்காக வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மிக அழகாக வருகின்ற அந்த பவனிகளை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக. ஆனா இந்த கார் மண்டல பேர் சொல்லுங்க, என்ன மாதிரி எத்தனை ஆமாண்டு? 1960 வண்டி. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நல்ல ஒரு விருப்பத்தில் அந்த வண்டியை எடுத்து வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட என்னோட கையில் வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி ஒரு நாள் இருந்தேன் வண்டி தான். நல்ல வண்டி, எனக்கு பிடிச்ச வண்டி, ஒரு எனக்கு விரும்பின வண்டி உண்டு. அதனால் நான் இதை வச்சிருக்கிறேன். ஸோ யூகே வெஹிக்கிள் தான். ஸோ நான் 3 இயர் மோர் தென் 3 இயர் கிட்ட வச்சிருக்கிறேன். ஸோ இந்த வண்டியில் விருப்பத்தில் நான் வச்சுக்கிறேன். இந்த முந்தைய எனக்கு அப்பா வச்சிருந்தேன் அம்மா சொன்னோம். அப்போ அதனால அந்த ஒரு ரிமைண்டிங்காண்டி நான் இந்த வண்டி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ஆல்ரைட், தேங்க்யூ வெரி மச். வணக்கம். எவ்வளோ காலமாக இந்த வண்டி இது வச்சுக்கிங்க இந்த கார்? 25 வருஷமா இருக்கு. 25 years ஆகும். ஓகே ஓகே, 25 வருஷமா. இதுண்ட எங்கே மேட் இன் என்ன மாதிரி அதை பற்றி சொல்லுங்க. இது ஜெர்மன், மேட் இன் ஜெர்மன். ஃபர்ஸ்ட் ஓனரே நீங்கள் தானா? அப்படிங்க இல்லை இல்லை இல்லை, நான் செகண்ட் ஓனராக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஓகே. எல்லாமே அப்படியே இருக்கா இல்லாட்டி தான் மாற்றங்கள் செய்தா? சேர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க இல்லை, எல்லாமே அப்படியே இருக்கா, தான் மாற்றங்கள் செய்ததா? இல்லை, ஆல்மோஸ்ட் அப்படியே தான் இருக்கு. ஆனால் இவ்வளோ அது ஒரிஜினல் பார்ட்ஸோடு அந்த மேட் இன் ஜெர்மனோட இருக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ்களும் இருக்கு. யாழ்ப்பாண முற்றவழியினை நோக்கி அந்த பேரணியானது என்னும் சற்று நேரத்தில் வருகின்ற அந்த அழகிய காட்சிகளை வந்து நாங்கள் பார்த்து உள்ளுக்குள் என்ன மாதிரியான அந்த உணவுப் பொருட்கள் விற்கப்படுகின்ற என்ற காட்சிகளையும் வந்து பார்க்கலாம். தற்போது யாழ்ப்பாண அஞ்சல் வளாகம் அஞ்சலகத்தை நோக்கி நகர்வடைந்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த உணவு திருவிழாவை நோக்கி நகர்வடைந்து செல்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்க முடியும். மாலைகள் அனைத்து வரவேற்கப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். இவ்வாறு இந்த நிகழ்ச்சியானது தொடங்கியுள்ளது. எவ்வாறான உணவுப் பொருட்கள் உள்ளே விற்கப்படுகின்ற என்ற விடயங்களையும் வந்து பார்க்கலாம். அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களும் வந்திருக்கின்ற அந்த காட்சி. உள்ளூர் உற்பத்திகள் சம்பந்தமான பொருட்கள் இங்கே விற்கப்படுகின்றன. அடுத்ததாக வந்து ஃப்ரெஷ் யூஸ் தயாரிக்கிற ஒரு கடை வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே ஸ்நாக்ஸ் சம்பந்தமான கடை மற்றும் தேயிலை விற்பனை சம்பந்தமான ஒரு கடையும் வந்து போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி இயற்கை உணவுகளையும் எமது பாரம்பரிய எதிர்கால சந்ததிக்கு விழிப்புணர்வு செய்வோம். அந்த இயற்கை உணவுகள் சம்பந்தமான ஒரு கடை வந்து இதில் போடப்பட்டிருக்குது. இயற்கை உணவுகளை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற உணவுகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. என்னென்ன விற்கப்படுகின்றன என்ற சம்பந்தமாகவும் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. உள்ளூர் உற்பத்திகள் சம்பந்தமான ஒரு கடையும் வந்து போடப்பட்டிருக்கின்றது. அதனால உடைகள் சம்பந்தமான கடைகள், அப்படி எங்களையும் கைவினை பொருட்கள் சம்பந்தமான கடைகள் போடப்பட்டிருக்கின்ற காட்சி. சிறுவர்களுக்கான இடங்களும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது.
இடத்த வந்து புட்டு மாட்டு வச்சு விற்கிறாங்க. அங்கே வந்து சாப்பிட்டு ஒரு கடையும் வந்து இதுல போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி இங்கால கூட அந்த உணவு திருவிழாவில் திடீர் உணவுகள் வந்து கவுச்சி, அதே மாதிரி கிழங்கு சம்பந்தமான பொரியல்கள் போடப்பட்டிருக்கின்றது. நூடில்ஸ் தானே போட்டு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கடையும் அதே மாதிரி ஆரோக்கிய உணவுகள் சம்பந்தமான கடை போடப்பட்டிருக்கேன். சாப்பிட்டா விட மாட்டீங்க. ஒரு அப்பளத்துல 4 பேர் சாப்பிடலாம். மசாலா அப்பளம் 100 ரூபா. அந்த பெரிய ஒரு அப்பளம் பாருங்க பொரியுது. கடற்கரை ஒரு கடை வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த திடீர் பட்டீஸ் சம்சா அப்படியான உணவுகள் வந்து போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கால உள்ளூர் உற்பத்திகள் சம்பந்தமான கடைகள் போடப்பட்டிருக்கின்றன. விதமான பொருட்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளேரண்ட சாறு எடுத்து செய்யணும். வெள்ளேரண்ட அப்பளம். அதே மாதிரி இது பீட்ரூட் சாறு எடுத்து பீட்ரூட் அப்பளம். அதே மாதிரி கேரட் அப்பளம். அது மாதிரி உருளைக்கிழங்கு அப்பளங்கள் இருக்கு. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் புழுக்கொடியல்மா ஒடியல்மா வாழைப்பூ வடகம். மற்ற இது பார்த்தீங்கன்னா ரெடி போஷான்னு சொல்லி ரெடி டு இட். நீங்கள் கட் பண்ணிட்டு இப்படியே சாப்பிடலாம். நல்லெண்ணெய் தேங்காய் எல்லாம் போட்டு சத்து மாவை வறுத்துருக்கலாம். அது மாதிரி அது நவபோஷாண்டு 9 விதமான தானியம் போட்டு செய்யணும். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் மிளகாய் உப்பு உரப்பெல்லாம் கணக்காக இருக்கும். தெரிகிறதெல்லாம் மோர் தான். யாழ்ப்பாணத்தில் எல்லா கடையிலும் கொடுக்குறீங்க இல்லாட்டி வெளியாலையும் கொடுக்குறீங்க? எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங்கும் கொழும்பு மார்க்கெட்டிங் செய்யணும். கொழும்பு செய்யுது. சுத்தமான மரச்சக்கு நல்லெண்ணெய். அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமான தேங்காய் எண்ணெய். மற்றது கொக்கீஸ் தட்டை வடிவம்னு பல ஐட்டங்கள் இருக்குது. நீங்கள் நேரடியாக எங்கள்ட கம்பெனிக்கு வந்து வாங்கலாம். அது வந்து ஏராளி பட்டுக்கோட்டை பிடிஎன் நேச்சுரல் ப்ராடக்ட் நேமில் இருக்குது. நம்பர் வந்து 0 10 10 558. கடைகள் போடப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான கடை. மற்றது ரோல் அப்படியானதும் செஞ்சு விற்று கொள்றாங்க. இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் கொத்து போடுவாங்க நினைக்கிறேன். இங்கே மாயத்தைப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஒரு பிரியாணி சம்பந்தமான கடை ஒன்று போட்டிருக்கு. நாங்கள் இங்கே அப்பம் எல்லாம் சுட்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இங்கால இரணை மடு நன்னீர் கிராம மீனவர் அமைப்பால் வந்து ஒரு கடை வந்து போடப்பட்டிருக்குது. இரணை மடு நன்னீர் உற்பத்திகள் சொல்லிங்களா? இறால் இந்த சைஸை பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இறால். என்ன விலைகள்? வந்து கிலோ 2800. ஒரு இறாலே நிற்கும் போல நிற்கும். இது 5 கிலோ நிற்கும். 5 கிலோ கூட இருக்கு. 800 வந்து 800 ரூபாய் நிற்குது. அந்த பெரிய ஒரு இறால். மீன் என்ன விலை? 600. இது 900 கிலோ. என்ன மீன் பேரு? இது கட்டினா இது கேட்பான். ஒரு மீனும் வந்து ஒரு விலையில வந்து விற்று கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கால வந்து உடனே அந்த பொரிச்சு மீன் எல்லாம் கொடுத்து கொள்றாங்க. 800 900 500 600 பொரியல் இருக்கு 400 500. என்ன மாதிரி விலைகள் போகுது? எல்லா விலைக்கும் இருக்கு, சைஸுக்கு ஏற்ற மாதிரி. என்ன சைஸ் என்ன விலை? மீன் என்ன விலை போகுது? மீன் இது 400 பொரியல், அது 500. சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை போகுது. ரொட்டியும் போடுறீங்க? ரொட்டி மீன் கறி இருக்கு, ரொட்டி இருக்கு. 50 ரூபா கறி வந்து 250 ரூபா. நாங்கள மீன் இருக்கு. இரண்டாமடையில இருந்து இந்த நன்னீர் சம்பந்தமான உற்பத்தியை செய்யணும். அதே மாதிரி இந்த பிணங்க பணியாரம் வந்து கொள்கிறார்கள். எல்லா வகையான கடைகளும் இங்கே போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் சம்பந்தமான கடைகளும் போடப்பட்டிருக்கின்றது. சிப்பி சோவி, அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு செய்திருக்கிற அந்த கைவினை பொருட்களை வந்து நாங்கள் பார்க்குறோம்.
தேசிய கால்நடை வளர்ப்பு சங்கத்தினால பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாரம்பரிய உணவுகள் அந்த என்னுடைய பாரம்பரியமான உணவுகள் இடம் வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா பெனங்க பணியாரம் அதை கொண்டு வந்து கண்ணுக்கு கூட்டுறவு செய்யப்படுகின்ற இந்த பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பார்க்கலாம். யாழ்ப்பாணத்துக்கு வாருங்கள் சுத்தமாக இருக்குது. பாரம்பரிய உணவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற பொருளை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள். இதில் வந்து முக்கியமாக புட்டு, சம்பல், முருக்கங்காய் கறி, கத்திரிக்காய் பொரியல், பால் சொறி, அதே மாதிரி கீழே நான்வெஜ் ஐட்டம்ஸ் நண்டு கறி, இறால் கறி, நெத்தலி என எல்லாம் வந்து செய்து கொடுத்த பிரகாசமான கடை போடப்பட்டிருக்கின்றது. எல்லா எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய பாரம்பரியமான உணவுகள் சம்பந்தமான விடயங்கள் மற்றும் பொதுவான பாஸ்போர்ட் சம்பந்தமான உணவுகள் எல்லாமே வந்து இந்த உற்பத்திக்கு வந்து விற்கப்படுகின்றது. அதே மாதிரி குறிப்பிட்ட நிறுவனத்தினால் தயாரிக்கப்படுகின்ற உள்ளூர் உற்பத்திகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த காட்சிகளை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஓவராலா இதுல வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துடைய பாரம்பரிய உணவுகளை சுவைப்பதற்கான ஒரு இடமாக வந்து காணப்படும் என்பது ஒரு மிக சிறப்பாக வந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு அந்த மரத்துகள் சம்பந்தமான செடிகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் வந்து பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகள் மற்றும் பித்தளை சம்பந்தமான பொருட்கள், அதே மாதிரி பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள சகல பொருட்களும் குறிப்பிட்டவை வந்து நாங்கள் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பழைய மூக்குப்பணிகள், அதே மாதிரி பித்தளை குடம், அந்த மாதிரி பல விடயங்கள் காட்சிப்படுத்தி இருந்தார்கள். பழைய விடயங்களை, பழைய பொருட்களை நாங்கள் மறக்கக்கூடாது என்பதற்காக இவ்வாறான காட்சிப்படுத்தல்கள் இருந்தது. அதில் பின்னுக்கு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சம் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது பல வீடுகளில் வந்து அழகுக்காக வைத்திருப்பார்கள். அப்படியான பல பொருட்கள், மற்ற பழைய வாள் போன்ற பொருள், அப்படி பல விடயங்களை வந்து இதில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிறுவர்கள் விரும்பக்கூடியவாறான விளையாட்டுகள், அந்த ரெயின் மாதிரி சுற்றுறது, அதே மாதிரி ராட்டினங்கள் போன்றவையும் காணப்பட்டது. அதனை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு மிக அழகாக அந்த இரவு நேரத்திலே ஒளிர்கின்ற அந்த விளக்குகளை பார்க்கின்றோம். இரவு நேரத்திலும் மக்கள் அதிகளவானவர்கள் வந்து குவிக்கின்றார்கள். அதே போல் அந்த இசை நிகழ்ச்சிகளும் கலாச்சார நிகழ்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த இடத்தை வந்து பாருங்கள், நன்றாக இருக்கும். சரி உறவுகளை, காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன்.